தனி மாற்றி அன்புருள் சிலம்பாக ஓங்காரநாதம் உயர்ந்த பதழமாக ஆங்காரும் தனி மாற்றி அன்போடு சிலம்பூட்டி ஓங்காரநாதம் எனும் உயர்த்தவர்களை கூட்டி மாமழை பொழிவோ திருவருள் தனை காக்கும் சேது ராமதாசன் போதும் திருவருள் தனை காக்கும் ஓங்கார நாதமீது 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 சேது ராமதாசன் கூறும் திருவருள் தனை காக்கும் சேது ராமதாசன் கூறும் திருவருள் தனை காக்கும் ஓங்கார நாதமீது நாதமீது நாதமீது
நன்றி நன்றி. கைத்தட்டிய கொஞ்சம் உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா பேரும் தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அது போகிற விஷயங்களுக்கு சொல்லிடுவோம். இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் கரூரை சேர்ந்த மஞ்சுளா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை நிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கட்டி வச்சிட்டீங்க. ஒண்ணு வேண்டாம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடையும் மாலையும் அணிவித்த இந்த ஒரு கிராமத்தினருக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மகளிர்களுக்கும் வெவ்வேறு நாடகத்தை காண வந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். வெற்றிவேல் முருகா, விண்ணவருக்கு மருகா, குச்சமற்று கொண்டிருக்கும் குகா சண்முகா, எத்தில் பாராமல் எவளெல்லாம் செல்லாமல் உன் பொறுப்பால் நான் படித்தேன். கந்தா, கடம்பா, கதிர்வேளா, கார்த்திகையா, சண்முகா, சரவணா, செந்தில்வேல் முருகா, பாலசுப்ரமணியா, தண்டாயுத சுவாமி மருமாயனே. எத்தனை பேர் சொன்ன பாத்தீங்களா? கொஞ்சம் கவனிங்கனே, கொஞ்சம் கவனிங்கன்னே. காது செகுடுன்னு தெரியும் எங்களுக்கு, அவங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, கலியுகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பெயர் இந்த மாதிரி இப்படிதான் பெயர்கள் இருக்கும். ஆனா கலியுகத்தை ஆளக்கூடியது முருகன். அந்த முருகனுக்கு மட்டுமே தான் கந்தா, கடம்பா, கார்த்திகையா, சண்முகா, சரவணா, செந்தில்வேல் முருகா, பாலசுப்ரமணியா, தண்டாயுத சுவாமி, குக்கரதாரி, மயில்மேல் ஏறி அப்படின்னு எக்கச்சக்கமான பெயர்கள் உண்டு. அதனாலதான் 5 வயதிலேயே அரியா பருவத்திலேயே பிஞ்சோட கொண்டு முருகப்பெருமான் நினைத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த முருகனையும் நினைச்சு 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 அப்பப்பா குழந்தை ஏன் கேக்குறீங்க? நல்ல தூக்கல்ல. சரி, நல்ல தூக்கம் இல்லாம தான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா ரொம்ப சிரமப்பட்டேன். மாத்திரை ஓட்டனால தாங்க இந்த பிரச்சனையே. சும்மா இருங்க. அதுக்கு மாத்திரை போட்டீங்களா? அதுக்கு இல்லைங்க, தூக்கத்துக்குலாம் போடக்கூடாது. நீங்க வேற அப்புறம் ஒரேடியா தூக்கிட்டோம்னா ஊருக்காரங்க வந்து மறுநாள் வந்து விளக்கு சிறப்பு கழட்டிட்டு அடிப்பாங்க. நேரத்துக்கு வரக்கூடாது. ஆமா, எத்தனை மணிக்கு நான் தூங்குனாலும் தூங்கலைனாலும்
12 மணிக்கு படுத்தாலுமே அந்த 3 மணி 3:30 எந்திரிச்சிருவேன். அது என்னோட பழக்கம் அப்படின்னு முருகனை நினைச்ச தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாட்டி பரவாயில்லைங்க, எப்போ பார்த்தாலும் முருகா 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 என்று நினச்சிக்கிட்டே இருக்கேன். சரி அது கூட பரவாயில்ல, முருகனை நினைச்சேன் சாப்பாடே இல்லாம பசியும் பட்டினியுமா இருக்கேன். அப்படி ஒன்றும் தெரியலையேங்க, சாப்பிடாம ஒரு சுத்து இழைச்சிட்டீங்களே. எப்போ உனக்கு இவ்வளோ வருத்தம்? ஒல்லியா இருந்தாலும் ஒல்லியா இருக்குன்னு சொல்றீங்க. பாரு என் மக எப்படி இருக்குன்னு வறுமையினை கேளுங்க பார்ப்போம். சரி இருக்கட்டும், அந்த முருகப்பெருமானை வணங்கி விட்டு மற்ற வேலையை ஆரம்பிப்போமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வீழாடும் தீர்ப்புகள் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ஏத்த அந்த பொம்பளை உலகில நான் வேண்டிட்டு வந்திருக்கீங்களா? கை தட்டக்கூடாது, பொம்பளை பள்ளி பிள்ளைய பார்த்தா கொலகாரியை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு ஆம்பளை பசங்களை பங்காளிகளை எப்படி கை தட்டுறாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இருந்தாலும் இந்த விஷயங்களோட சொல்லணும். இன்னும் சில சாமிக்கு பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்கு வந்துடுவோம். அகிலாண்ட கொடை பிரமணராகி ஈரேழு 11 மணக்கூடிய அந்த ஆதிபரா சக்தியை திறந்தோறும் அளித்தவளும் அனைத்து மக்களையும் கட்டி காப்பாற்றும் தாயே பராசக்தி, திருச்சியில் வாழக்கூடிய அம்மா சமயபுரத்தாலும், காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, கொல்லங்குடியிலேயே வெற்றுடையாக ஆழி, நம்ம மதுரையிலேயே தூங்கா நகரம் போல மீன் போன்ற தூங்காமல் ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி. மீனாட்சியை வணங்க வேண்டும் என்றால் மந்தையம்மன், மாரியம்மன், வீரகாளியம்மன், முத்து மாரியம்மன், கரு மாரியம்மன், சின்ன ஓங்காளியம்மன், பெரிய ஓங்காளியம்மன், பகவதியம்மன், முத்தாளம்மன், மங்கையம்மன். இங்கே நம் ஊரை காக்கக்கூடிய அம்மன் பெயர் கூத்தாடிச்சி அம்மன். கூத்தாடிச்சி அம்மன்
அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு மற்ற வேலையை ஆரம்பம்மா. வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கூத்தாட்சி அம்மா, காத்திடுவாய் கூத்தாட்சி அம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா கூத்தாட்சி மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் வரு மாரியம்மா, மாரியம்மா கூத்தாட்சி மாரியம்மா. நன்றி நன்றி. கைத்தட்டிய மீண்டும் கொஞ்சம் உள்ளத்திற்கு மனமான நன்றி. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எதுக்காகனா உங்களுக்கு மட்டும்தான், இந்த பின்னாடி உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஏத்தா பொம்பளை பிள்ளைகளா, ஆத்தா மறுகள் சகோதரிகள்லாம் உட்காந்துருக்கீங்க, ஆம்பளை பிள்ளைகளாம் கைதான். இது என்ன நாடு? தாய் நாடு. தாய் நாடுனா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு. அப்படிங்கும்போது ஒரு பெண்ணாகப்பட்டவங்க உங்கள் கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், இல்லை உங்களை பெற்ற நீங்கள் என்னை பெற்ற பிள்ளையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பெண் ஒரு பெண் வந்திருக்கேனா, நல்லா பாடுறேன்னா நல்லா பாடலையா, நல்லா பேசுகிறேன்னா பேசலையா, அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களோட புன்னகை என்ற முகமும் கைத்தட்டு என்ற உற்சாகம்தான். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். கைத்தட்டு என்பது உடலுக்கும் உற்சாகம், உள்ளத்திற்கும் உற்சாகம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். ஆடு மாடு மிருகங்களுக்கெல்லாம் கடவுள் சிரிக்கக்கூடிய தன்மையும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கல. மனிதன் ஒருவனுக்கு மட்டுமே தான் சிரிக்கக்கூடிய தன்மையும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் கொடுத்துருக்கார். வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம கூத்தாடிச்சி அம்மனோட திருவிழா வச்சு இப்படி சொந்த பந்தமெல்லாம் அமர்ந்து நல்லா பேசி மனம் விட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. மற்ற நேரத்தில் வீட்டில் 4 பேர் 5 பேர் இருப்பீங்க. நீங்களா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவாங்க, பெரிய பைத்திய கூட குடும்பமாக இருக்கும் போல இருக்குது, சிரிச்சுக்கிட்டே கிடக்குது அப்படி சொல்லுவாங்க. இப்போ அதிகமாக தொலைபேசி என்ற கைபேசி இப்போ அதிகம் பயன்படுத்து. அதான் இப்போ அதில் எது தெரியுமா ரொம்ப பயன்படுத்துறது வந்து ஃபேஸ்புக்கு, அடுத்தது வாட்ஸ்அப்பு, அடுத்தது இன்ஸ்டாகிராம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு செய்தி வந்துச்சு. ஏய் அமைதியாக உட்காரா. என்ன செய்தி அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஆண்கள் வந்து 56 முறையும் பெண்கள் 48 முறையும் புன்னகையை விட்டு சிரிக்கணுமா. எதுக்காக அப்படின்னா, இந்த மூளையோட நரம்பும் இந்த நம்ம சிரிக்கக்கூடிய நரம்பும்
நேர்கோட்டில் இருக்கா. அப்படிங்கும்போது இந்த மூளைக்கு பெண்கள் ரொம்ப யோசிக்க கொடுப்பாங்க. அப்போ அந்த மூளை நரம்பாகப்பட்டது பாதிக்காது. இப்போ ஆண்களுக்கு அதிகம் பாதிக்குதுன்னா தெரியுமா? ஐயோ வீட்டில் போகிறோமே, இந்த கடன் பிரச்சனை இருக்கே, இந்த வேலை பிரச்சனை இருக்கே, பிள்ளைய படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு இந்த மூளைக்கு அதிகமாக வேலை கொடுப்பாங்க. அப்போ இப்படி சிரிக்கும் போது அது பாதிக்கப்படுறத கூட நம்ம அழகாக நிறுத்தி காட்டுமா. இதுதான் படிக்கக்கூடிய ஒரு சின்ன வாசகமாக வந்துச்சு. அதனால தான் இதை உங்கள்கிட்ட, ஏன்னா ஒரு ஹரிச்சந்திர நாடகம்னா அதுக்குள்ளே கதையை மட்டும் காட்டுவாங்க, ஒரு பவளக்கொடி நாடகம்னா அதுக்குள்ளே கதையை காட்டுவாங்க, ஒரு சத்தியவான் சாவத்தின்னா அதுக்குள்ளே கதையை தான் காட்டுவாங்க. வள்ளி திருமணத்தில் மட்டும்தான் ராமாயணம் மகாபாரதம் பிள்ளைங்களுக்கு படிக்கிற மாதிரி திருக்குறள், ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐப்பேறு காப்பியங்கள், ஆன்மீகங்கள், முடிஞ்சா அரசியலை கூட பேசுவோம். இது பேசக்கூடிய ஒரே நாடகம் வள்ளி திருமணம் மட்டும்தான். அதனால தான் இந்த நாடகத்தை போட்டு நீங்களாம் அமர்ந்திருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி என்பது வாழ்க்கையில் மறக்கக்கூடாத 2 விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. எங்க நம்ம ஆளுங்க அப்படி இருக்காங்களே, இன்னைக்கு உதவி செஞ்சுட்டா ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா, தம்பி பாண்டி நீ யூடியூப் எடுத்து சரியில்லையே, அந்த பிள்ளைய மட்டும் நல்லா ஆட்டுறது குளுக்கிறதெல்லாம் போட்டு காமிச்ச, நான் பாடுறதை போடலையே, நல்லா போட்டிருப்பாரு ஆனால் அப்படி சொல்லி மறந்துடுவாங்க. அதே மாதிரி எஸ்ஓ செல்வராசே, நீ மட்டும் போன வருஷம் அத்தனை நாடகம் கொடுத்த, இந்த வருஷம் ஒத்த நாடகம் கொடுக்கலையே அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் செய்த துரோகத்தையும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, உதவியும் மறக்கக்கூடாது, துரோகத்தையும் மறக்கக்கூடாது. இப்போ பெண்கள்லாம் பார்க்குறீங்கள, கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க. நம் தாய் நாடை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நான் சொல்ல போகிற கதையை கேட்டால், நேசிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். என்ன விஷயம் அப்படின்னா, நன்றி என்பது யாருக்கு தெரியுமா சொல்லணும்? பெத்த தாய் தேவைப்படுங்கள, படைத்த இறைவனுக்கு கிடையாது. கட்டிய மனைவின் பாராமல், பெற்ற பிள்ளையின் பாராமல், தன் குடும்பத்துக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக, நமக்காக இரவன் பாராமல் பகலன் பாராமல் நாட்டு எல்லையை காக்குறாங்களே ராணுவ வீரர்கள், அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். நன்றி நன்றி. ஏத்தா இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன ஆப்பிரிக்கா நாடா அமெரிக்கா நாடா? சரி அப்படித்தான் போல இருக்கு. ஆனால் நானா இந்த ஊரில் வந்து பிறந்திருந்து இப்படி உட்காந்து நாடகத்தை பார்த்தேன், ஒரு ஆம்பளை பிள்ளை எச்சரிக்கை விட மாட்டேன். அம்புடி சிரிப்பு கைத்தட்டும் என்கிட்ட தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நாடகம் நின்று போனால் ஆசைக்கு நாடகம் பார்க்கலான்னு போவோம். ஆமாம். 2வது நன்றி யாருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு ஊரை காக்கக்கூடியது கருப்பசாமியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு தமிழகத்தில் 2வது இடம் பெற்றது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். 3வது நன்றி யாருக்கு? இப்படி அழகான தோரணங்களை கட்டி அழகான ஒரு மேடை அமைத்து எங்களெல்லாம் மேலே நிற்க வச்சு பேச விட்டும், பாட விட்டும், ஆட விட்டும் அழகு பார்க்கக்கூடிய இந்த உள்ளூரில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வெவ்வேறு நாடகத்தை காண வந்த, முக்கியமாக தமராக்கியத்திலிருந்து வந்திருக்க இளைஞர்களுக்கும் அனைவருக்கும், நாடகத்தை ரசிக்கக்கூடிய நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நன்றி யாருக்கு தெரியுமா? இது முக்கியமான நன்றி. எவ்வளவு வரை பேச்சாளரை கூட்டி வந்து பேச வைத்தாலும், பாடகரை கூட்டி வந்து பாட வைத்தாலும், நாங்கள் பேசுகிற பேச்சோ பாடுற பாட்டோ வெளியே கேட்கணும்னா முதல் ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தால்தான் நாடகமே சிறப்பாக இருக்கும். அருமையான ஒளிபெருக்கி கார்த்திக், அதுல எங்கால் பேர் தானே, எங்கால் பேர் தானே. சரி, அருமையான ஒளிபெருக்கி. உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக நாங்கள் போகிற ஊர்ல எல்லாம் ஒளிபெருக்கி உண்மையாலுமே சரியில்லாதனால பயங்கரமாக உடம்பு தொண்டை கட்டி ரொம்ப சிரமப்பட்டோம். இந்த இடத்துல எங்கள் மணிமாறன் குழந்தை தான் வந்தார். நான் வாய் மட்டும் தான் திறந்து மட்டும் 2 வார்த்தை தான் பாடுவேன். பாட்டை முடிச்சது அவராக தான் இருக்கும். நீ மூடிக்கிட்டு உட்காரு பாப்பா, பொத்திக்கிட்டு உட்காரு, நீ என்னமா அவுக்கிற மாதிரி பேசுவேன்.
உனக்கு என்ன கையில் அடிக்கிற வேலை மட்டும்தான். எங்களுக்கு பேச்சுக்கு பேசணும், நாரதர்கிட்ட பேசணும், ராஜபாட்டு முருகன்கிட்ட பேசணும், வேடன்கிட்ட பேசணும், வரக்கூடிய பப்புன் டான்ஸர்கிட்ட பேசணும். இந்த மாதிரி நல்ல விஷய கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட பேசணும். இதுகளுக்கு மனமான நன்றி கிடந்த விளக்கம். தானத்திலேயே சிறந்த தானம் ஒரு மனிதனுக்கு என்ன? இரத்த தானமா இல்லை என்னத்த வாடி போகலாம் வீட்டுக்கு? இந்த பிள்ளை என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு பேசுகிறீங்களா? இல்லை போய் குழம்புல தண்ணி ஊற்ற போகலான்னு போகிறீங்களா? என்ன செய்ய போறீங்க? சோத்தில் தண்ணி ஊற்றுறது இல்லை. ஏன்னா திடீர்னு 10 பேர் உரம்புற வந்துடுறாங்க. ஒரு சொம்பு தண்ணியை மிளகாத்தூள் 2 கரண்டி எடுத்து போட்டு கலக்கி சாப்பாடு போட்டுறாங்க. வேறு வழி இல்லையே, திடீர்னு வந்துடுறாங்க. அதனால தான் அதை தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆமாம் தாத்தா, பெண்கள் தாய்மார்கள்லாம் உங்களை தான் வேண்டிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வாரம் மட்டும் எனக்கு மருத்துவ செலவே ஒரு 7-8 ஆயிரம் வந்துருச்சு. அதுக்கு இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா 1200 ரூபா செலவு. காலையில் வள்ளி பிள்ளைக்கு 5:30 மணிக்கெல்லாம் கல்யாணம். இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் சேர்ந்து தலைக்கு 1000 ரூபா மொய் வச்சிடுறீங்க. நீங்க கல்யாணம் பண்றதுக்கு அவங்க ஏன் காசு கொடுக்கணும்? சொல்கிறேன் இரு, அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். இந்த ஆம்பளை பிள்ளைங்களை என்ன பண்ண வைக்கிறீங்களா? நம்ம அம்மன் கோவிலுக்கு போய் காலையில் உங்கள் ஊருக்கு வள்ளி பிள்ளை வந்திருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆண்கள்லாம் கூடி பஞ்சாயத்து வச்சு கம்மியான பவுன் தான் ஒரு பவுனில் தாலி எடுத்துட்டு வந்துருக்க. நான் என்ன தாலி வந்து 1 பவுனில் தானே கேட்டேன், பெருசாக அரைமுடியாக கேட்டேன். சும்மாரியா? அதெல்லாம் எங்கள் அப்பா எடுத்து வச்சிருக்காரு. ஆமாம், அதுக்குன்னு பித்தாளையில் கீதை அடிச்சுட்டு வந்துடாதீங்க. மஞ்சக்கிழங்குல தான் தாலி வேணும், தங்கத்தில் வேண்டாம். மஞ்சக்கிழங்குல முக்கியமாக தாலி போடணும். சரி, இந்த மாதிரிலாம் இருக்கு. அடுத்த நன்றி. தானத்திலே சிறந்ததான ஒரு மனிதருக்கு நிதானம். எந்த மனிதருக்கு நிதானம் என்பதற்கு அந்த மனிதருக்கு மட்டும்தான் அன்னதானத்தை செலுத்த முடியும். இன்று நாடாடி இருக்கலாம் அன்னமிட்ட கைகளுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் 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 வணக்கம். அடுத்தது எங்களெல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்திய சிறந்த நாடக அமைப்பாளராக விளங்கக்கூடிய அருமை அன்பு அண்ணன் சொல்லிட்டா. இவர் அண்ணன் ஊரில் நாடகம் அப்படின்னா ஒரு 10 கிராமத்துக்கு தான் தெரியும். இன்னும் தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் நாடகத்தை இன்னும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய என் அன்பு சகோதரர்களுக்கும் தோழன்களுக்கும் பங்காளிகளுக்கும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய உண்மையாலும் யாரால முடியுதுன்னா அன்பு தம்பி 2 பேர் யூடியூப் எடுக்கிறாங்க. தம்பி உங்கள் பேர்? ஜி அஜிதா ஜியா? ஜி ஃபோட்டோகிராஃப் ஆடியோ வீடியோ அவர்களுக்கும் அன்பு தம்பி பாண்டி 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 நல்லா ஜூம் பண்ணி எடுங்க பாருங்க. அதுதான் உங்களை அழுத்தி சொல்றது. சரி அத்தாச்சி, நல்லா ஜூம் பண்ணி இங்கே பாருங்க. யாரையும் எடுத்து என்னை எடுத்த காலம்லாம் இருந்துச்சு. நான் ஏன் அதையும் இப்போயோ சொல்கிறேனே, எனக்கு தப்பு கிடையாது. முத யூடியூப் வந்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2007 வந்துச்சு யூடியூப் சேனல். அதுக்கு முன்னாடிலாம் யூடியூப் கிடையாது. இப்போ இந்த 2007 2006 லாஸ்ட்டில் தான் யூடியூப் வந்துச்சு. அப்போலாம் அண்ணன் முதல் கொண்டு வந்தது ட்ரிபிள் கே கண்ணண்ணா. அவர் தான் பேரே வச்சார். காவிய கவிக்குயில் வாட்ஸ்அப் குரூப் மஞ்சுளா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு யூடியூப் போட்டார். இப்போலாம் எப்படி தெரியுமா? என்னடா வள்ளி, இந்த பிள்ளை மஞ்சுளா பிள்ளை ரொம்ப வர வர பெரிய ஆளாகிடுச்சு. எப்படி ரொம்ப வருஷமாக வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒரு கோச்சுக்காதையா சொல்கிறேன்னு, உண்மையாலும் இந்த யூடியூப்னால 140% நன்மை, 60% தப்பு. இந்த யூடியூப்பை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அப்போலாம் ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வெள்ளையும் சொல்லையுமா வருவாங்க எங்கள் சங்கத்துக்கு. பார்க்கும்போது அப்படி பல ஊர் கிராமத்தார்கள் பெரிய ஆளுகளாக வருவாங்க. வந்து கூட்டம் போட்டு இந்தந்த வள்ளி இந்தந்த நாரதர் இந்தந்த ராஜபாட்டெலாம் வேணும், இந்த பப்புலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கும் பண்ணுங்க, அப்படி போட்டு கொடுங்க, உங்களோட கடமை நாடக அமைப்பாளர், நாடகம் நல்லா இருந்தால் போதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து பேசி முடிச்சுட்டு நாடகத்தை போட்டு போவாங்க. இப்போ அப்படி இல்லை, யூடியூப்பை தட்டுறாங்க. தொழில் செய்கிறாங்களா செய்யலையோ, ஆனால் அவங்களுக்கு தான் மாதம். தொழிலாளிகள்
இன்னும் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க பக்கம் கையை காட்டுறீங்க? பொதுவாக சொல்கிறேன், நல்ல தொழில் பண்ணுறவங்க வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளிகளுக்கு நாடகம் இல்லாமல் போச்சு. ஆமாம். அப்புறம் வேறு இதில் வேறு மஞ்சளாக வந்து உடம்பு நடைமுறையான விஷயம் என்ன, நமக்கு என்ன ஆசையா தின்னுபிட்டு பண்ணியாட்டு பெருத்து கிடக்கணும்னு. நமக்கு மாதம் 30 நாள் நாடகம் ஆடணும், பிள்ளை குட்டியை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஏதோ மருத்துவ செலவுனால சில உடம்பு இதே வச்சுக்கிட்டே இன்றைக்கு கூடயும் பேசியிருக்காங்க நம்ம ஆளுங்க. அதை பற்றி நான் கவலையே விட மாட்டேன். எனக்கிட்ட என் தொழில் நம்பிக்கை இருக்குது. மக்களோட ஆசீர்வாதமும் மக்களோட துணையும் முருகனோட துணையும் இருக்க முடியும். நான் எப்போவுமே நாடகத்தை மதிப்பேன், நாடக ரசிகர்களையும் மதிப்பேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம். அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், குறிஞ்சி முல்லை மருதம் இதில் பாலை இப்படி 5 நாள் இருந்த 5 நிலத்தில் எந்த நிலத்தில் காவலபுரம் தலைவிக்கும் போது விளையாடக்கூடாது. அன்பான தோழி இருக்காங்க, அன்பான அண்ணன் இருக்காங்க. சிறப்பான இடம், அமைதியான இடம், அமைதியான மக்கள். அதனால இந்த முருகனை காதலிப்போமா? தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழும் ஏசாமியே, உன் பேரை கேட்கும் நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழும் ஏ பூமியே, உன் பேரும் ஏ மூச்சும் நீதானையா, அட நீ வந்து ஏ வாக்க காப்பாத்தையா. ஆசையில பத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டுவன் பூவாயி, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி, அதோட வெற்றி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வாயி சாமி, நானா பாடலையே நீதா பாட வச்ச, நானா பாடலையே நீதா பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வாயி சாமி. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வா பூவாயி, ராசாத்தி மனசுல ராசா உனக்குத்தா, ராசாத்தி மனசுல வந்த ராசா உனக்குத்தா. ராசா ராசா ஒண்ண வச்சிருக்கேன் ரோசா போவ போல, அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சு கண்ணே மணிய போல, கண்ணுக்கு ஒரு அழகா என்ன படைச்சான், ஒளிச்சு கோடு உறவா என்ன படுறா, ஒரு தாய் போல ஒன்ன நான் தாளாட்டுவேன், ஆற சொல்லி நான் பால் ஊட்டுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன், கண்ணுக்கு ஒரு நிலவு என்ன படுறா, நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான், சொந்தமா பாடுங்கள் சோகமா போனதையா, உள்ளந்தான் நம்பு நம்பு இங்கு உமையானதையா, கட்டுல நீர் காரணோயா அங்குதான் கூறவ
ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வாய சாமி. நன்றி நன்றி. கைத்தட்டிய அனைத்து உள்ளத்திற்கும் முருகனோட அருளால் எந்த நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும். இரண்டாலும் அன்பு தோழி நீ சங்கத்துல காலம் தூக்கு. ஒருவருக்கு இருவர். நாளைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, வண்டியில் வரும்போது நீங்க எத்தனை பிள்ளைய பாத்தீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை தானே மஞ்சள் சாலை கட்டிட்டு படுத்து சங்கத்துல தூங்குன பிள்ளை இங்க வந்து ஆனா இங்க வந்து இன்னொரு பிள்ளை வந்துருச்சு. போங்க, நாங்க அங்க இருந்தே ஆள் பார்த்துக்கிட்டே வந்தோம். சும்மா இருங்க, நீங்க 2 பேர் தான் வந்தீங்க. 2 பிள்ளைங்க தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒருத்தி வந்திருக்கா பாருங்க, ஆட்டி அழைச்சவளே 5-6 விட்ட பொங்க வச்சவளே. நல்லா இருக்குமா? ஆளு சரியான ஃபிகருங்க. நான் என்ன அழகு, என் தோழி என்ன அழகு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கா பாருங்க, அவதான் அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. அவ அழக சொல்றதுக்கே என்ன உங்களை விட அழகு. நீ தங்கச்சி தங்கச்சி தான் உன் மருதான் கட்டி அடிச்சு 100 ரூபாய்க்கு போட்டுருவோம் பாத்துக்கோ. அதெல்லாம் 2-3 செட்டு வச்சிருக்காரு. அதுதான் தெரியும் எனக்கு. ஆமா, அந்த விஷயத்த சொல்ல விட்டுட்டு அதை சொல்லிடு. தம்பி யூடியூப் அமர்த்திருப்பா, 2 பேருமே அமர்த்திருக்கேன். ஆனா உங்களுக்காக சொல்றேன், யசுவா செல்வராசு பொண்டாட்டிக்கிட்ட ஏன் விளக்கு மாத்தடி வாங்க நான் சொல்றேன். 2 பேரும் யூடியூப் ஆஃப் பண்ணிருக்கேன். சும்மா நான் சொல்லுவேன்ல. 2018 வரை 2019 திருப்பவன டவுன் நாடகம். திருப்பவனத்தில் அந்த பஸ் ஸ்டாப் நிற்கிற இடத்துல பெரிய மேடை, ஜெகஜோதியான கூட்டம். அது என்ன நாடகம் அப்படின்னா வள்ளி திருமண நாடகம். வள்ளி யாருன்னா அக்கா அர்ச்சனா அக்கா, பப்புன்னு